ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பாவக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாவக்காய்னாலே ரொம்ப கசப்பாக இருக்குன்னு நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதுனால பாவக்காயில் இருக்க கசப்புத்தன்மை கொஞ்சம் போயிடும். ஆனால் அந்த பாவக்காவை கசப்புத்தன்மையோடு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாவக்காவை அந்த கசப்போடே சாப்பிட பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தடில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா அதை பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்த பாவக்காவை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பாவக்காய் ஃப்ரையில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. பாவக்காவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாவக்காய் பாதி அளவு வதங்கி வந்திருக்கும். இப்போ இந்த பாவக்காயில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு இதை வதக்கி விடுங்க. அப்பப்போ இடையில மூடி எடுத்துகிட்டு இந்த பாவக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பாவக்காவை இடையில வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாவக்காய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.